Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. CSK all the way. Return fixturesலயும் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் த டிராகனை காட்டினாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். சரியான ஒரு வின்னு, மச் மச் நீடட் வின் ஃபார் சிஎஸ்கே. கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸு நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் ஆன் த ஹோல் சரியான ஒரு வின் பண்ணி திருப்பி அந்த கண்டென்ஷனுக்குள்ள அந்த ரேஸ்க்குள்ள வந்திருக்காங்க. மும்பை வந்து அந்த ஹேண்ட் முள்படுக்கை முள்பாதை ரொம்ப ரொம்ப கடினமா போயிட்டு இருக்கு, இன்னுமே கடினமா போயிட்டு இருக்கு. அவங்க எப்படி வின் பண்ண போறாங்க, எதை சேஞ்ச் பண்ண போறாங்கன்னே தெரியல. இன்னைக்குமே வந்து பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருக்காங்க. ஓப்பனிங் தாட்ஸ் பிடாக். சப் இன்ஸ்பெக்டர் தானே, ஓட்டு வீட்டுல இருப்பான். ஓட்டை பிரிச்சு இறங்கி வந்து போட்டுடலான்னு நினைச்சியா? நீ குரல் கொடுத்ததுக்கு இவ்வளோ அடி விழுதே, நான் குரல் கொடுத்தா எவ்வளோ அடி விழும் தெரியுமா? என் கண்ணுல இருந்து ஒரு இமேல ஒரு முடி விழுந்தா கத்தி எடுத்து உன்னை சொருகி கிழிச்சு போடுவாங்க. அதுதான் மாமா மச்சான் உறவுன்றது. இப்ப சொல்லுங்கடா, ருத்ராஜ் கேக்வாட பத்தி சொன்னீங்களே, 450 ரன் அடிப்பார்னு சொன்னனே, இப்ப சொல்லுங்கடா பாப்போம். 450 ரன் அவர் அடிக்கிறாரு. கிளாஸ் இஸ் பர்மனன்ட், கிளாஸ் இஸ் பர்மனன்ட். அதாவது இதுல எப்படின்னா, அதான் சொல்றேனே, அந்த மும்பை இந்தியன்ஸோட இவங்களை வந்து ட்ரெண்ட் போல்ட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஆஃப் ஆலி போட்டா அடிக்கிறாங்கப்பா. இது இது நியாயம். அதாவது ஒண்ணு, ட்ரெண்ட் போல்ட் எவ்வளவு பெரிய போலரு, அவர் ஆஃப் ஆலி போட்டா அடிக்கிறாங்க. விக்கி, தப்பு விக்கி இதெல்லாம். இல்ல, ஹானஸ்டா சொல்றேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு மரியாதை வேணும். 12 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. அவர் வந்து அவ்வளவு பெரிய போலரு. அவரை வந்துட்டு உங்களுக்கு வந்து அவர் ஆஃப் பாலி போடுறாருன்னா யூ கேனாட் ஜஸ்ட் ஸ்கோர் லைக் தட். அவரை டிஃபென்ஸ் ஆடணும். அதை நினைச்சுதான் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க? அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. The reason why they are taking him is because he's Trent Bolt. நீ கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவரை நீங்க வந்து அவரை அடிச்சீங்கன்னா, I just can't understand this logic at all completely. I'm sorry, I'm really against it. பட் பரவாயில்ல, 12 கோடி கொடுத்துட்டாங்க. கொடுத்த இதுக்கு வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். அந்த ரகு சர்மா சொல்லினே இருப்பேன், சுருட்டு 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 சுருட்டுன்னு போடுவாருன்னு. கொஞ்சம் கிரிக்கெட் தெரியும் எனக்கு, நிறையான்னு சொல்லிக்கவே மாட்டேன். பைத்தியம் மாதிரி கிரிக்கெட் பார்ப்பேன் நானு. சத்தீஸ்கர் பிரீமியர் லீக், கேரளா பிரீமியர் லீக். முதல் மேட்ச் ஆடுறாரு, ஒரு 33 வயசு. இஸ் ஜஸ்ட் நாட் என் யங்ஸ்டர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவர் இந்த அளவுக்கு போலிங் போடுறாரு அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், சென்னையிலையும் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் வாட் ஐ சே. சென்னையில டாஸை வின் பண்ணா உங்களுக்கு போலிங் தான் போடணும் அப்படின்னு படிச்சு படிச்சு சொல்லும் போது பயந்துன்னு பேட்டிங் எடுத்துட்டாங்க. தி ரீசன் ஃபார் பயந்துட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கு என்னன்னா, பிகாஸ் தே நோ தட் their bowling cannot defend anything. that is an absolute bottom line. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னு உடனே எனக்கு வந்து 100% தெரியும். திருப்பி திருப்பி சொல்றேன், அதையும் சொல்றேன். திலக் வர்மாவை நீங்க நம்பர் 3 நமந்திர் எங்க வேணாலும் ஆடுவாரு. ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே ஹியர். நமந்திர் இஸ் இன் சச் எ ரிச் ஃபார்ம். அவர் இப்ப பண்ணதை விட பெட்டரா he can give a thrust when he bats at number 5 or number 6. ஹர்திக் பாண்டியாக்கு பேட்ல படல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், ஐ எம் நாட் சம்மன். எந்த பிளேயர், ஜார்க்கண்ட் கிறிஸ் கெயில், நான் தயவு செஞ்சு திருப்பி திருப்பி சொல்றேன், நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அவர் இந்த லெவல்லாம் ஆடவே, மும்பை இந்தியன்ஸுக்கெல்லாம் ஆடவே முடியாது. ராபின் மின்ஸ் மாதிரி ஒரு பிளேயரு, மயங்க் ரவாத் மாதிரி ஒரு பிளேயர் இந்தியா அண்டர் 19 ஆடிட்டு வந்திருக்காங்க. அவர் எடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டா வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஜார்க்கண்ட் கிறிஸ் கெயில்ன்றாரு. அவரெல்லாம் இந்த லெவல்ல ஆடவே முடியாது. விக்கி, எவ்வளவு தப்பு மேல தப்பு பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டீமா போட்டாரு போலிங் உங்களுக்கு. இவர் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ஈஸி கேட்ச வந்து வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அவர் எடுக்கிறாரு. அடுத்த 2 ஓவர் என்ன போரா போட்டாங்க பாருங்க ட்ரெண்ட் போல்ட். ஒரு சின்ன சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா கூட அப்ப அவர் வந்து விக்கெட் எடுக்கணும், பர்ஸ்ட் கொடுக்கணும்லாம் நான் சொல்லல. இன்னொரு ஸ்டாட் சொல்றேன் பாருங்க. 8 ஓவர்ல 109 ரன் கொடுத்திருக்காரு பவர் பிளேல இந்த ஐபிஎல்ல வித்தவுட் பிக்கிங் அப் அ விக்கெட். அவருக்கு போலிங் போயிடுச்சுன்னு நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு போன மேட்ச்ல வந்து 4 ஓவர்ல 41 ரன் கொடுத்தாராம். அது என்ன, முதல் பவர் பிளேல 2 ஓவர்ல 29, மேட்ச் முடிஞ்ச உடனே கடைசி 2 ஓவர்ல 12 ரன், ஒரு விக்கெட்டு.
மல்லு கட்டுறாங்க எல்லாரும் வந்துட்டு. நீங்க வந்து டார்கெட்டிங் ட்ரெண்ட் போல்ட் என்ன அக்கா புருஷன் அவரு டார்கெட் பண்றதுக்கு லாயக் இல்ல அப்படின்றது காம்படிஷன் முன்னாடியே சொல்லியாச்சு. SA20 T10 லீக்ல சின்ன பசங்களாம் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்கன்னா கேம் போயிடுச்சு. ஸ்விங் இல்ல முன்னாடி போடுறாருன்னா ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்னா என்ன பண்ணா அவர் அப்படி பிளேயர். இன்னொன்னு சூரியகுமார் யாதவ் ஐ எம் கோயிங் டு கம் டவுன் டீம். லாஸ்ட் டைமே ஐ கேவ் வேர்ட் தட் ஐ எம் கோயிங் டு பைசெக்ட் இஸ் டெக்னிக் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல போறேன் நானு. தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அபவுட் தட். அதான் சொல்லனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வின் ஃபேக்டர்ஸ். ஓகே, இங்க வின் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லுவோம், 8 ஓவர்ல எப்படி செட் பண்றீங்க. 8 ஓவர்ல MI 70 for 2, CSK 80 for 2, வின் ஃபேக்டர் டிக். பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஓவர்ல 51 for 2 CSK, 8 மோர் தென் ஸ்லைட்லி 8 an over, 8 ஓவர்ஸ்ல 64 for 1 மும்பை இந்தியன்ஸ், 8 an overs, 10 ஓவர்ல 90 for 2ல இருந்து ஒரு பேத்தட்டிக் அமௌண்ட் ஆஃப் பேட்டிங் உங்களுக்கு ஏன் ஆடினாங்கன்னா திலக் வர்மாவை அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடி அவர் அவுட் ஆயிட்டாரு. ஹர்திக் பாண்டியாக்கு பேட்ல பட மாட்டேங்குது. அவர் எந்த ஜார்க்கண்ட் கிறிஸ்கேலும் இல்லை, அவர் வந்து கோடம்பாக்கம் கிறிஸ்கேலும் இல்லை, அவர் நம்பர் 7. அதுக்கப்புறம் பேட்டிங்கும் நீங்க ஆட முடியாது. அப்படிங்கும் போது இதே திலக் வர்மாவை வித் த ஸ்டார்ட் வாட் தே காட் த பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் விச் ரயான் ரிக்கில்டன் கேவ், திலக் வர்மா நம்பர் 3 வந்து அந்த கேம் எடுத்துன்னு போய் பின்னாடி நமந்தீர் வந்திருந்தாங்கன்னா ஒரு 20 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 192. தேவர் வெல் ஷாட் அவுட் ஆஃப் இட். நான் திருப்பியும் சொல்றேன், இதையும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், பிரசாந்த் வீர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது. ஒரு டீசென்டான பார்ட் டைம் போலர், பேட்ஸ்மேன் ஹூ கேன் போலர். 4 ஓவர் போட்டு பேட்ஸ்மேன் லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப போயிட்டு 5வது ஓவர் அவரு கொடுக்குறீங்களா, பால் கடார் மோடார்னு ஸ்விங் ஆகுது. 4 ஓவர்ல 29 for 1 தடுமாறி நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ராமகிருஷ்ண கோஷ் கொடுக்கறத விட்டு பிரசாந்த் வீரை கொண்டு வரீங்க. இன்னைக்கு அக்கீல் ஹுசேன் மட்டும் ஆடி இருந்தாருன்னா 120 ஆல் அவுட். அக்கீல் ஹுசேன் பிரசாந்த் வீர், பிரசாந்த் வீர் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் ஒன்னே எங்க என்னையா பேட்டிங் எங்கேயா வரப்போகுது பேட்டிங். கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அக்கீல் ஹுசேன் போன மேட்ச் வந்து பாம்பேலயே 4 விக்கெட் நவுத்துனாரு இவங்களோட பயங்கரமா. இங்க என்னடா ஸ்டார்டிங் 11லயே இல்லன்னா பயமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போலிங்கா பேட்டிங்கா நான் 2-3 வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். இதே அவங்க போலிங் போட்டிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவோட ஆல்சோ ஸ்கோர்ட் அரௌண்ட் 180 to 190. பிச் இட் இஸ் நாட் அ பேட்டிங் பெல்டர். ஒரு மாதிரி கொஞ்சம் டூ பேஸ்டா இருந்தது. 180-180னால அவங்க ஆடுற பேட்டிங் அவங்க ஜெயிக்க போறது இல்ல. The match wouldn't have been a bashing like this. 11 balls to spare. It's a bashing. It's going to boost CSK's net rate. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. 100 இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா போட்டாரு. கம்பு இப்போ உங்களுக்கு there is a difference between முகேஷ் சௌத்ரி யங்ஸ்டர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர் போலிங் அண்ட் ட்ரெண்ட் போல் போலிங். முதல் ஓவர் முகேஷ் சௌத்ரி 1 ரன் கொடுக்குறாரு. முதல் ஓவர்ல ட்ரெண்ட் போல் 2 ஓவர்ல 24 ரன் கொடுக்குறாரு. அந்த சிச்சுவேஷன் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் கிரியேட்டிங் சோ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். கம்போஜ் வாஸ் பியூட்டிஃபுல். ஜெம்மி ஓவர்டன் ஒரு வேக பந்து வீச்சாளர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் போன தடவை வந்து இம்பாக்ட் சர்ஃப்ராஸ் கானை இறக்கி மேட்சே போச்சுன்னு. வாட் இஸ் இட்? அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. கார்த்திக் சர்மா இருக்காருங்கும் போது கார்த்திக் சர்மா அதாவது எப்படின்னா கார்த்திக் சர்மா இஸ் நாட் எ கிரேட் பவர் ஹிட்டர். வெரி மெனுவர் ஆஃப் த பால். அந்த அவரோட ஜோன்ல போட்டா 6 அடிப்பாரு. பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு ஒரு 50 ஆடினாரு. எக்ஸலண்டா இது பண்ணாரு. அப்படிங்கும் போது போன தடவை பாருங்க சர்ஃப்ராஸ் கானை இறக்கி அதனாலதான் மேட்ச் அப் போச்சு. ஜிடி மாதிரி ஒரு டீம் டாப் 3 நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கேம் ஓவர் ஒரு 192 போட்டிருந்தாங்கன்னா இது பண்ணிருக்கும். இவங்க தோத்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் பிளேயிங் காம்பினேஷன்ல தான் இவங்க தோத்துருக்காங்களே ஒழிய இன்னைக்கு they did extremely well. மும்பை இஸ் a broken team. இதுக்கு மேல அவங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு நான் பார்க்கணும். மேத்தமேட்டிக்கலி டெக்னிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு சான்ஸ் இருக்கா? எதுவும் கிடையாதுன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு அவங்க சொல்லுவாங்க. விக்கி ஓவர் டு யூ. இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல எந்த விதமான இதுவுமே கிடையாது. நல்லா விளையாடினாங்க. டிசர்விங் டீம் 1 டுடே, அது 2வது பட்சம். பட் ஆனா சிஎஸ்கேவுமே நிறைய பிளேயிங் லெவனை வச்சு இந்த மாதிரி காமெடி பண்றாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அகில் ஹுசேன் ஆடல? ஏன் கம்பல்சிவா வந்து பிரசாந்த் வீரன் ஆட வச்சே ஆகணும்னு ஆட வச்சாங்க? அதுவும் வேற
பவர் பிளேல வர போலிங் கொடுக்குறாங்க. அது அவர் வந்து அந்த மாதிரி சூட்டபிள் கண்டிஷன்ஸ் அவருக்கு. அகில் ஹுசைனை விட ஒரு பெட்டர் போலரா பவர் பிளேல இவங்க பாக்குறாங்களான்னு தெரியல. பட் இதே தான் டக் அவுட் இன்டர்வியூல கேட்கும் போது ஸ்ரீராம் என்ன சொல்றாரு, ஸ்ரீதரன் ஸ்ரீராம் போலிங் கோச் சிஎஸ்கே என்ன சொல்றாருன்னா, செகண்டா சிஎஸ்கே போலிங் போட்டிருந்தாங்கன்னா 100% அகில் ஹுசைன் ஆடி இருப்போம். ஃபர்ஸ்ட் போலிங் போடும்போது அது அந்த அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வேற ஸ்ட்ராட்டஜி வேற டாக்டிக்கல் டீம் விளையாடணுன்றதுக்காக விளையாடணும். பட் அதுதான் எனக்கு புரியல, எப்படி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் போட்டிருந்தாங்கன்னா அகில் ஹுசைன் ஆடி இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்ததுனால அவர் சொல்றாரா, இல்ல தஸ் த பிச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்னு கேஜ் பண்றாங்களா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்? பட் வை வாஸ் ஹி நாட் இன் த 11? 4 விக்கெட் போதாதா பீடா? இதே டீமோட தான் எடுத்தாரு. நாட் ஈவன் அந்த டாப் 6 வந்து அப்படியே தான் இருக்கு. நான் யாருமே சேஞ்சே கிடையாது எக்ஸப்ட் ஃபார் வில்ஜாக்ஸ்க்கு அவர் எடுத்துருப்பாரு, நல்லா போட்டிருப்பாரு 100%. வில்ஜாக்ஸ் நாட் அ கிரேட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின்னர். ஒன் ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா விட்டு கொடுத்தீங்கன்னா விட்டு சீவி தள்ளுவாரு. அதை தவிர வந்து ஏன் ஒண்ணு அது ஒண்ணு. பட் அகைன் திருப்பி இந்த மாதிரி கார்த்திக் சர்மாவோட ட்ரஸ்ட் வந்து இந்த மாதிரி 2-3 கேம் அவர் ஆட வச்சீங்கன்னா தான் அந்த ட்ரஸ்ட் நீங்க கெயின் பண்ண முடியும். பிரில்லியன்ட் ஆனாரு, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்லா ஆடின சர்ஃப்ராஸ் கானுக்கு பதிலா கார்த்திக் சர்மா ஆட வைக்கிறாங்கன்னா they are seeing something in him which is coming good slowly. and ருத்ராஜ் கேக்வாட் brilliant நாக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. I just want to touch upon only one thing saying, ஏன் அகில் ஹுசைனை செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி இருந்தா நல்லா போட்டிருப்பாரு மீனிங் சாரி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி இருந்தா ஆட வச்சிருப்போம் போலிங் போட்டிருந்தா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால நாங்க வந்து டாக்டிக்கலா வேற டீம் ஆடணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன்? என்னடா பேசுறீங்க? செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் டியூ நிறைய வரும். செகண்ட் இன்னிங்ஸ் த பால் வாஸ் கம்மிங் பெட்டர் டு த பேட் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் முதல்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6-7 ஓவர் கண்ணாப்னான் பவுன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜெமி அவுட்டன் போட்டதெல்லாம் பர்திக் பாண்டியாக்கு இப்படிலாம் வந்தது. கத்தி சண்டையெல்லாம் போட்டார் அந்த காலத்துல. நம்பியாரும் எம்ஜிஆர் சார் 2 பேரும் ஆடுற மாதிரி கத்தி சண்டை இப்படி எல்லாம் போட்டார். தாண்டியா ஆட்டம் ஆட தசரா கூட்டம் கூடன்ற மாதிரி பிச்சு அந்த மாதிரி இருந்து ஓரளவுக்கு நல்ல செட்டில் ஆச்சு. ட்ரெண்ட் போல்ட் வந்து பிச்சு எப்படி இருக்குன்னு யாருக்கும் காட்டவே இல்லை. போறதை வெறும் ஆப்பாலி தான், எவன் போட்டாலும் அடிக்கலாம் அவரை. அதுக்கப்புறம் வந்து கடைசியில வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு த்ரோ டவுன் ஆஃப் பாலி போட்டார். மிடால ஒரு டிரைவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் பாலி, 2வது பால் சோயல் பால் பவுன்சர் வைடு, 3வது பால் ஆஃப் பாலி, 4வது பால் ஃபுல் டாஸ் அவுட் சைடு ஆஸ்டம், 5வது பால் ஒரு ஆஃப் பாலி, 6வது பால் ஒரு ஆஃப் பாலி. இப்படி போட்டா உங்களுக்கு பிச்சை நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. அதெல்லாம் சுத்த பேத்தல், எனக்கு எதுவுமே கிடையாது. there is no way that the condition of the pitch is going to change at all. It is only going to get better when the cool breeze comes in. மும்பை வந்து அவங்களுக்கு குத்திக்கிட்ட சூளம் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது. இந்த இதுல நான் வந்து சொல்லவே மாட்டேன், அதுல எந்த இதுவுமே கிடையாது. பும்ரா வந்து ஒரு டெஸ்டிங் ஓவர் போட்டார் ஃபர்ஸ்ட் ஓவரு. நான் தான் சொன்னேன் அவங்க ஒரு டிஃபீட் ஆட்டிடியூட்ல ஆடலாங்க. 2வது எப்படின்னா, இப்ப நமன்தீர் நான்லாம் எப்படி யோசிப்பேன்னா அப்படிதான் யோசிப்பேன். நமன்தீர் நம்பர் 3ல இட் டிட் வெரி வெல், தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். ஒருவேளை திலக் வர்மாவை நம்பர் 3 இறக்கி நமன்தீரை நம்பர் 5 இறக்கி 2 பேரும் ஃபெயில் ஆட்டா ஆல்ரெடி வந்து சிங்கிங் ஷிப் எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே. எப்ப நீ வந்து அடுத்தவன் உன்னை கேள்வி கேட்கறான்னு பயந்து வேலை செய்யறியோ நீ டீமை காப்பாற்ற முடியாது. ஒரு கேப்டன் அப்படிங்கும் போது எப்படின்னா, ஒரு 4 பேர் துப்பாக்கி எடுத்துன்னு வரான், என் பின்னாடி 11 பேர் இருக்கனா 2 வாரையும் காட்டணும். முதல்ல என்ன சுடு, அதுக்கப்புறம் என் பின்னாடி இருக்கிறவனை பார்த்துக்கோன்னு. அதை விட்டுட்டு என்ன யாராவது பேசிடுவாங்களோ, எனக்கு அடுத்த வருஷம் வேலை போயிடுமோன்னு பயந்துன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம தப்பான காம்பினேஷனை நீ ஆடி, if you are trying to take solace out of what you are doing and to keep your job for the next year, I feel sorry for the passionate hardcore எம்ஐ ஃபேன்ஸ். ஓகே, இப்ப நமக்கு எனக்கு சிஎஸ்கே ஆர்சிபி பிடிக்கும். அவங்க ஃபேன்ஸை பத்தி நான் கவலைப்படுறேன்னா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. மும்பைக்கு பல கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த வருஷம் இந்த டீமை வச்சுன்னு மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா, pathetic team combination, pathetic team selection, pathetic strategy, pathetic usage of stars. அதனாலதான் நான் தான் சொல்றேனே, any team can have a bad run in the tournament and Mumbai are allowed to have a bad run in the tournament. But when you are trying to fight for the wooden spoon against LSG on Monday, I am sorry, it is not justified. You have to take accountability. Over to you, Vicky. அதுதான், இதுக்கு பதிலாக ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக அவங்க வந்து ரயன் ரிக்கில்டன் அண்ட் குவிண்டன் டிகாக ஓபன் பண்ணிட்டு பேசாம அஸ்வினி குமார் ஆட்டு போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இவர் போடுறாரு, அதுக்கு அஸ்வினி குமார் அட்லீஸ்ட் கொஞ்சம் மிடில்லையும் போடலாம், டெத்லயும் போலிங் போடுவாரு. கிறிஸ் பகத் ஆட்டிங்க ஓகே, நியூ பால்ல கொடுத்துருங்க. கிறிஸ் பகத், ஹார்திக் பாண்டியா, அல்லா கசஃபர் 3 பேரும் போட்டுட்டோம் அந்த 6 ஓவரை. ஸோ அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ, அதான் சொல்றேனே, இப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பிரச்சனை இல்லை பீடா. அவங்களோட பக்கெட்ல வந்து 7-8 ஓட்டை இருக்கு. 7-8 ஓட்டையிலையும் வெறும் 5 விரல வச்சு அவங்க 7-8 ஓட்டைய அடைக்க ட்ரை பண்றாங்க.
எந்த ஓட்டையில இருந்துமே ரன் ஐ மீன் தண்ணி கசியறது வந்து நிக்கவே இல்லை அவங்களுக்கு பேட்டிங்கே சொதப்பல் தான். போலிங்ல பும்ராவை தவிர யாரு வந்தாலும் ரன் கொடுக்குற மாதிரி தான் போலிங் போடுறாங்க எக்ஸப்ட் ஃபார் அல்லா கசம்பர். இன்னைக்கு ரகு சர்மா நல்லா போட்டாரு. ஆல்சோ அவங்க டெஸ்ட் பண்ணல, சிஎஸ்கே கொஞ்சம் வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க, அடிக்க ட்ரை பண்ணல. கார்த்திக் சர்மா இறங்கி 2 விட்டாரு. பட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி ரகு சர்மா வாஸ் அ ப்ராமிசிங் போலிங் போட்டார். இன்னைக்கு வந்து பிரில்லியண்டா போற அவரோட ஸ்டோரி, அவர் வேற வேற ஒரு விதமான ஒரு ஸ்டோரி. ஸ்ரீலங்கால போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் ஆடிட்டு அங்க அவருக்கு வந்து விளையாட முடியாத மாதிரி போயிட்டு, அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் 2016லயே அவரை கூட்டின்னு போய் ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ண வச்சாரு மும்பைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை, ஒரு ஹார்ட் ஃபாட் ஒரு ஜேர்னியா இருந்திருக்கு அவர் லைஃப்ல. சூப்பரான ஒரு டெபு கிடைச்சது, நல்லாவே போட்டாரு. அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 33 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இதுக்கப்புறம் வர்ற கேம்ஸ்ல அவர் ஆட வச்சு அவர்கிட்ட இருக்க கெப்பாசிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப சிங்கிள் ஓரியன்டா ஒன் டைமென்ஷனலா வந்து வெறும் நீங்க மயங்க் மார்க்கண்டே அந்த மாதிரி யோசிக்காம இவருமே ஒரு ஆப்ஷனா கிரியேட் பண்ணலாம் டெஃபினட்டா. ஐ ஹோப் தேர்ஸ் a lot of things to do with எம்ஐ நினைக்கிறேன். பிரில்லியன்ட் வின் ஃபார் சிஎஸ்கே ஆன் த ரோட். அதே மாதிரி தான் இப்ப திருப்பி டிசி 2 எல்எஸ்ஜி இருக்கு, பேக் டு பேக் கேம்ஸ். இதை எப்படி அணுக போறாங்க? there is a good chance. இப்ப கூட நான் வந்து காமெண்ட்ல கேட்டு இருந்தேன், ஆஷனா திருப்பி அதை தான் சொல்றாரு. ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, இஃப் தே கேன் ஹோல்ட் த எஸ்ஆர்ஹெச் டீம் இன் சேப்பாக், having won all 3 games, not taking any team for granted, having won 3 games, DC 2 LSG win பண்ணினா இங்க சேப்பாக்ல எஸ்ஆர்ஹெச் ஹோல்ட் பண்ணினா there is a good chance that they can turn around and make it to the playoffs னு சொல்லியிருக்காரு. I also second that. நீங்களுமே செகண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தாட்டை. if you want to add something on that add பண்ணலாம், இல்லனா நான் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். அதான் நான் சொல்றேன், இந்த வின்னிங் காம்பினேஷன் புடலங்காலாம் சொல்லக்கூடாது. ஐம் டெல்லிங் யூ நாட் அகைன்ஸ்ட் பிரசாந்த் வீர். உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து இம்பாக்ட் சப்ல வந்துட்டு நீங்க ஒரு பேட்ஸ்மேனை கூட நீங்க வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு. இப்ப கார்த்திக் சர்மா வச்சு இந்த மாதிரி தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. அகில் ஹுசேன் ஹேஸ் டு கம் ஃபார் த நெக்ஸ்ட் 2 கேம் அகேன்ஸ்ட் எல்எஜர். புவர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். மார்க்ராமும் பின்னாடி போவாரு, மார்ஷும் பின்னாடி போவாரு. அகில் ஹுசேன் ஆடியே ஆகணும். நான் வின்னிங் காம்பினேஷன் ஃபைன் பண்ணிட்டேன், இந்த வின்னிங் காம்பினேஷன் கிடையாது. பிரசாந்த் வீர் வந்து ஐம் நாட் பிளேமிங் பிரசாந்த் வீர். தப்பான டைம்ல அவருக்கு போலிங் கொடுத்தாங்க, சும்மா அவரை தேவையில்லாம பிளேம் பண்ணக்கூடாது. யாரையும் நான் பண்ண மாட்டேன். கார்த்திக் சர்மா வில் ஸ்லோலி கெட் கான்ஃபிடன்ஸ். 15 and IPL is not a small deal. And ருத்ராஜ் கேக்வாட் இஸ் பேக் டு ஃபார்ம். சஞ்சு சாம்சன் அவுட் ஆடுறதுல கவலையே இல்லை. மீதி 4 மேட்ச்ல ஒரு 2 100 இருக்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிரேவிஸ் தூபாய்க்குலாம் பேட்டிங் கிடைக்கல. இந்த தூபாயவே நான் என்ன சொல்லுவேன், தூபாய்க்கு இனிமேல் பேட்டிங் போலிங்லாம் கொடுக்க மாட்டேன். நெட்ஸ்ல ஒரு 350 கேட்ச் பிடிக்க சொல்லுவேன் டெய்லி. அதை தான் பண்ணுவேன், அவருக்கு வேற எதுவும் பண்ண மாட்டேன். பட் திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி சிஎஸ்கே வாண்டட் டு டேக் ஆன் லைட் டீம்ஸ். அதே மாதிரி அடுத்த மேட்ச் இஸ் கோயிங் டு பி வைட்டல். தட்ஸ் கோயிங் டு பிளே இன் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இன் டெல்லி. 2 பேரும் ஒரே பொசிஷன்ல இருக்காங்க. 9 மேட்ச்ல 4 ஜெயிச்சு 5 தோத்து இருக்காங்க. தோக்கிற டீம் கண்டிப்பா வெளியில போடுவாங்க. அடுத்த மேட்ச் தோத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க எஸ்ஆர்ஹெச் ஹோல்டு பண்றேன், இவனை ஹோல்டு பண்றேன், எவனையும் ஹோல்ட் பண்ண முடியாது. அடுத்த மேட்ச் டெல்லியில போய் அடிச்சே ஆகணும். டு பிளே த ரைட் காம்பினேஷன் ஃபார் தட். பத்தும் நிசாங்காவா ராகுல் 2 பேரும் ஆட போறாங்க. அகில் ஹுசேன் ஹேஸ் டு பிளே. திஸ் இஸ் வாட் ஐ காட். வெல் பிளேடு சிஎஸ்கே. Mumbai Indians can only blame themselves for that. There is nothing where you feel sorry for that. They dig their own grave, unfortunately. Papa என்ன நடக்குது? Now they only have to play for pride and make sure that they should not finish in the wooden spoon, because being a 5-time champion, brilliant for CSK, good captaincy from Rutraj Gaikwad, everything is fine. No problem. என்ன பண்றது பாப்போம். Next is going to be the big game where they've been tuned for. If you don't have anything to add on, please come up with your question. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல அதுதான், இதை பத்தி இந்த மும்பை இந்தியன்ஸோட மிசரியை கண்டினியூ பண்ற மாதிரி அந்த அனுமார் வால் மாதிரி வந்துனே இருக்கிறாங்க பேட்ஸ்மேன் உள்ள. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் நான் கேட்க போறேன் இன்னைக்கு. நீங்க பிரேக் டவுன் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். கணேஷ் குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹலோ பிடாக், வாட்ஸ் ஹேப்பனிங் டு இந்தியாஸ் T20I captain Surya Kumar Yadav was extremely consistent and dominant earlier, but recently he's struggling. Do you think this is just a temporary dip in form, or our opposition's team tactically challenging him? And what adjustments does he need to make to come back and perform at his best? What will be the future for India T20I captain? Will Shreyas take over? What's your thoughts? அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம பேசினதுதான், நீங்களும் பேசணும்னு நினைச்சதுதான். சூரியகுமாரை பத்தி தான் கேட்டிருக்காரு. கடைசியில என்ன ஒரு பாயிண்ட், ஒரு பொடி என்ன வச்சிருக்காருன்னா, ஸ்ரேயஸ் கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. பேட்டிங் ஃபார்மை பத்தி கேட்டிருக்காரு. ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்றாரு, என்ன பண்ணினா பெட்டரா ஆடலாம் ஸ்கை அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல அவரை பேட்டிங்கை பத்தி பிரேக் டவுன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி போறேன். அதாவது இப்ப பாருங்க, இப்ப ஸ்கிரீன்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு இது போடுறேன். இப்ப அவரோட ஸ்டான்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இப்போ போலர் வந்து லோட் பண்ணும் போது அவரோட ஸ்டான்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா?
ரொம்ப வைடா ஓப்பனா இருக்கு. ஃப்ரண்ட் ஃபுட் இது என்ன பொசிஷன் உங்களுக்கு? நியூ பால் 4வது ஓவரோ 5வது ஓவரோ ககிசோரபாதா போடுறாரு. அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் ஓப்பன் அப் ஆகி அவரோட எல்போ இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் விக்கெட். நார்மலா இந்த பொசிஷன்ல நீங்க எப்போ போவீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல when you're going for a blind slog நீங்க இதுக்கு போவீங்க. கரெக்டா நான் சொல்றது? இப்ப போலர் ககிசோரபாத மாதிரி புது பால கையில வச்சிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல அவர் இருக்காருன்னா இப்ப நான் வந்து இந்த கை வருது பாருங்க, இந்த ஆமா பால் வந்து இங்க பிச்சாயி உள்ள வந்ததுன்னா என்ன சான்ஸ் இருக்கும் அவருக்கு ஆடுறதுக்கு? ஜீரோ. ஓகே, Correct. தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம் வாட் இட் இஸ் அட்டிங் ஹிம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அதான் சொல்றேனே, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம், அதை பத்தி யாருமே இது பண்ண மாட்டாங்க. இப்ப சூரியகுமார் யாதவ் பாருங்க, இந்த ஐபிஎல் 2026 75 ரன்னு 56 பால்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 7 டிஸ்மிசல். 9 மேட்ச் ஆடி இருக்காங்க, 7 டிஸ்மிசல், 56 பால்ல 7 டிஸ்மிசல். எவ்ரி 8 balls is getting out to fast bowlers. Score 75 at an average of 10.7, strike rate of 133.92 at a dot ball percentage of 43.3. ஓகே, இதே ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 108 of 71 balls with a strike rate of 152.11. Can you believe what I'm saying? இப்ப இது ஏன் நடக்குதுன்னா, ஓகே இந்த பொசிஷனுக்கு வராரா, இப்ப வந்து அடுத்து வந்து ஒவ்வொரு இதுவா வந்து பார்ப்போம். எந்த மாதிரி வந்து ஒரு பொசிஷன்ல வந்து அவர் மாட்டிக்கிறாரு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். தட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு சி why exactly the problem, what is this really affecting him. இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப அவரோட வந்து ரிலீஸ் பொசிஷன், இப்ப வந்துட்டு ரபாதாவோட ரிலீஸ் பொசிஷன்ல அவர் அப்பயும் வந்து எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் இந்த பொசிஷன்ல அகைன் இஸ் எல்போ இஸ் ஓப்பன், இஸ் ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் பாயிண்டிங் அண்ட் ஓப்பனிங் டுவர்ட்ஸ் மிடான், இஸ் ஹெட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிடான். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் the deliveries that is pitching on the forestem is coming back in, his front foot has to cover the line of the ball to negate any swing or seam movement, particularly the seam movement of the pitch. In the situation he has absolutely got no chance whatsoever. இப்ப அடுத்த பொசிஷனுக்கு போறேன், pitch of the ball என்ன சிச்சுவேஷனுக்கு வராருன்னு. so some point of time you only have got to understand what is the reason for any player, no matter how big is அவர் எங்க வந்து ப்ராப்ளம் வராருன்றது. இப்ப அவரோட பிச் ஆஃப் த பால் பாருங்க, நான் சொன்ன மாதிரி அது 5th ஸ்டம்ப்ல பிச் ஆகி பால் உள்ள வரப்போகுது. இப்ப காலை வந்து உள்ள கொண்டு வர பாக்குறாரு. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஃப்ரண்ட் ஃபுட் ஷுட் பி லீடிங் யுவர் பேக் ஃபுட். ஃப்ரண்ட் ஃபுட் ஷுட் பி லீடிங் யுவர் பேக் ஃபுட், தட் இஸ் கால்ட் அஸ் அ பர்பெண்டிகுலர் பொசிஷன். அப்போ உங்க ஃப்ரண்ட் எல்போவும் ஷோல்டரும் க்ளோஸ் ஆகி இட் வில் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் கவர்ஸ். அப்பதான் நீங்க கவர் டிரைவ் அடிக்க முடியும். ஆல் யூ கேன் கவர் த லைன் ஆஃப் த பால் அண்ட் டிஃபெண்டர். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவர் இருக்காரு, அவர் ஃப்ரண்ட் ஃபுட் எங்க இருக்கு? இன்னும் ஃப்ரண்ட் ஃபுட் பிளான்டே ஆகல. ஃப்ரண்ட் ஃபுட் பிளான்ட் ஆனாதான் என்ன ஆகும்? உங்க அப்பர் பாடி கீழே விடுது. யூ கேன் கெட் க்ளோசர் டு த லைன் ஆஃப் த பால் வேர் யூ டிஃபெண்ட் த கோச்சஸ் சே ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் அப்படின்னு. இப்ப பாருங்க, இப்ப அடுத்த பொசிஷனுக்கு போறேன். ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஓ மை வேர்ட் அப்படின்னுவீங்க. there are certain things that technically no matter what level you are, if you are not really getting into the position you want, you are going to struggle. இப்போ பாருங்க இந்த பொசிஷன்ல இப்போ அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் எங்க இருக்கு பாருங்க. ஓகே, அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் பாயிண்டிங் ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் அம்பையர் வேர் இட் should have been pointing towards extra covers. இப்போ அவரோட பேட் எங்க இருக்கு, அவரோட பால் எங்க இருக்கு பாருங்க. அவர் பேட்டுக்கும் பேடுக்கும் கேப் எவ்வளவு இருக்கு பாருங்க. So any fast bowlers who are bowling on that 5th stump line that is angling in or seaming in, the bat pad gap is this much. He has absolutely got no chance whatsoever to counter that, and that is the reason the record what I spoke 7 dismissals and 56 deliveries against the fast bowlers. இன்னைக்கு பேக் ஃபுட் போயிட்டு கட் அடிச்சாரு. இந்த ஃப்ரண்ட் ஃபுட் இப்படி ஓப்பனா இருக்கும் போது இந்த ராக் பேக்லயே நீங்க எப்படி இருப்பீங்க? அப்ரைட்டா இருப்பீங்க. ராக் பேக்ல இருக்கும் போது உங்க பாடி கீழே வந்தீங்கன்னா தான் ஃபைனா நீங்க வந்து தேர்ட் மேனுக்கும் பாயிண்ட் மேலே அடிக்க முடியும். பாடி அப்ரைட்டா இருந்து ராக் பேக் இல்லைன்னா நீங்க வீசுறதெல்லாம் ஸ்லைஸ் மாதிரி மேல போகும். அதனாலதான் அவருக்கு பாயிண்ட் போய் டீப் பாயிண்ட்ல கேட்ச் பிடிச்சாரு. நீ எவ்வளவு பெரிய கொம்பாயிரு. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், எந்த பேட்ஸ்மேனுக்கும் வீக்னஸ் இல்ல அப்படின்றது ஒண்ணு இருந்தது அப்படின்னா
Every batsman எல்லாரும் average 500 in any format of the cricketer. Any batsman is allowed to go through a slump. Any bowler is allowed to go through a slump. ட்ரெண்ட் போலோட டெலிவரி ஸ்ட்ரைடு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அவர் நிறைய ஏர்லி ரிலீஸ் பண்றாரு. இஸ் எரரிங் இஸ் லென்ஸ் ஆன் த ஃபுல்லர் சைடுன்னு சொல்லிட்டேன். அதையும் யாருமே சரி பண்ணல. இப்ப சூரியகுமார் ஒன் ஆஃப் தி மாடர்ன் டே கிரேட் ஸ்ட்ரகிளிங் லைக் திஸ். அண்ட் அவரோட ஸ்பின் ரெக்கார்டை நான் சொல்லிட்டேன். தட் இஸ் த ரீசன் எல்லாருமே அவர் வந்த உடனே ஃபாஸ்ட் பவுலர். இன்னைக்கு என்ன பண்ணாரு? 100 ஒரு கட் அடிச்சாரு, டமார்னு தூக்கி 6 அடிச்சாரு. உடனே ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தோடனே அவுட் ஆனாரு. டெக்னிக்கல் ஃபிளாவை கரெக்ட் பண்ணலைன்னா ஸ்கை ஹை கிடையாது, ஸ்கை லோ ஆயிடும். இதுதான் என்னோட தாழ்மையான இது. எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட். வாட் எவர் ஃபேர் இஸ் ஃபேர். ஸ்ரேயஸ் ஐயர் லெட் த சைட் வெல். ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்கோர்ட் ரன்ஸ் நாட் ஒன்லி திஸ் இயர், ரைட் ஃப்ரம் 2 years from Calcutta and from the Punjab Kings last year. He deserved to earn a place. He has proved that he is a very good captain. He has been inspiring. If Surya Kumar Yadav fails to turn the tables around and score few runs, there is a very good chance Shreyas Iyer might take over the mantle in his place as a player as well as a captain. That is the right justice. இதுல எந்த சந்தேகம் கிடையாது. விக்கி, this is the little technical explanation. I know I have bisected. Please let me know what to add on, or we can give a closing thoughts on Chennai Super Kings victory against Mumbai Indians. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பைடாக். ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் அழகா பிரிச்சு பண்ணீங்க. ஃப்ரம் லோடிங்லேருந்து சரி, பால் பிச் ஆனதுலேருந்து, ஷார்ட் ஆடுறதுலேருந்து எல்லாமே பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன் ஒரு பேட்டருக்கு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரன் ஸ்கோரிங் நிறைய அடிச்சு பெரிய லெவல்ல ரன் அடிச்சுட்டு வந்திருந்தாலும் அந்த சின்ன டெக்னிக்கல் எரர்னால டெஃபினட்டா அந்த ஒரு 1 இயரோ சரி, 1 சீசனோ சரி, 1 டோர்னமெண்ட்டுக்கோ சரி, டெஃபினட்டா அந்த ஸ்லம்பை கோ த்ரூ பண்றாங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி ஸ்லம்பை கோ த்ரூ பண்ணும்போது இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள மைண்ட் ஃபர்ஸ்ட் போகாது ஒரு பிளேயரா. அது கோச்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும் போதுதான் அந்த பிளேயருக்கு பிரேக் டவுன் பண்ணி இதெல்லாம் பார்க்கணும்னு தோணும். இல்லைன்னா நம்ம இந்த சுச்சுவேஷன்ல நிறைய வந்திருக்கோமேன்ற மென்டல் ஆஸ்பெக்ட் சைட்ல போயிடுவாங்க. we are tough, I am tough, I will get through this அப்படின்னு அந்த ஒரு ஃபேஸ்ல போயிடுவாங்க. ஆஸ் அ பிளேயரா ஜென்ரலா அதை போறதுக்கு நிறைய பாக்குறோம். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட அவர் கேலிபர் உள்ள பிளேயர் டக்குன்னு ஒரு கேமுக்குள்ள சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை அவங்க கோ த்ரூ பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஸ்கை வில் டெஃபினெட்லி கம் பேக்னு நான் நினைக்கிறேன். பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் அவர் கேப்டன்சி பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வை ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் இந்தியாஸ் T20I கேப்டன்சில இருந்து. பிரில்லியன்ட் பிடாக், சூப்பரா சம பண்ணீங்க. இந்த பிக் கேம் வண்ணம் எங்கும் மஞ்சள் அப்படின்ற மாதிரி ஒரு மஞ்சள் வெயில் மாலை பிரில்லியண்டா முடிஞ்சிருக்கு சிஎஸ்கேக்கு. அனதர் விக்டரி அகேன்ஸ்ட் மும்பை. 2ல 2 அடிச்சிருக்காங்க மும்பைய. இதுக்கப்புறம் வரப்போற கேம்ஸ் எல்லாம் எல்லா கேம்ஸும் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் தான். எந்த கேமையுமே லைட்டா எடுத்துக்க முடியாது. எல்லா கேமையும் ஜெயிக்க பார்க்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அழகா செட் ஆகி நல்ல கான்பிடன்ஸோட தெரியுறாங்க சூப்பர் கிங்ஸ். நல்ல பிளேயர்ஸ், அதாவது அகில் ஹுசைன் மாதிரி ஆளை ஆடலைனா கூட நாங்க ஒரு வின் எடுப்போன்றத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. விச் மைட் 50-50 தான் நான் நினைக்கிறேன். அவர் ஆடி இருக்கணுமோன்னு எனக்கு இப்ப கூட தோணுது. பட் ஸ்டில் அவங்க ஏதோ ஒரு மைண்ட் செட் வைஸ் போறாங்க. தட் ஹஸ் ஒர்க் ஃபார் தெம். அனதர் கேம் டிசியோட மோத போறாங்க. இந்த கேமுக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்ன? நல்லா எதெல்லாம் பண்ணாங்களோ அதை நல்லா பண்ணாங்கன்னு சொல்லணும். இங்க நம்ம வர்றது ஒருத்தர் மேல குறை கண்டுபிடிக்கிறது கிடையாது. The team will get better if you have that extra cushion of a bowler, particularly KL Rahul and Pathum Nissanka is going to open. Akhil Hussain is an expert power play bowler and Delhi is known to bleed runs. Akhil Hussain has to play. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அவர் 2 ஓவர் போட்டு, கம்போஜ் 2 ஓவர் போட்டு, முகேஷ் சௌத்ரி 2 ஓவர் போட்டா, தென் ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஷ் இவங்கெல்லாம் நீங்க 100 இவங்க 3 பேரை வச்சு இட்டிக்கலாம் பவர் பிளேக்கு. அப்புறம் the attack will have variety, the attack will have venom. அதனால அதை பண்ணுமே ஒழிய நான் ஜெயிச்சுட்டேன் வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டேன், யங்ஸ்டரை பேக் பண்றேன். யங்ஸ்டரை பேக் பண்ணு. நாங்க எல்லாருமே மனுஷங்க தான். எல்லா யங்ஸ்டர்ஸும் நல்லா வரணும் தான் எங்களுக்கும் ஆசை. எந்த யங்ஸ்டரும் ஃபெயில் ஆகணுன்றது எங்க ஆசை கிடையாது. Okay, try and back them. At the same time, please make sure that is not going to cost you a game which you are not allowed to at this crucial juncture of where the tournament is going. You cannot lose one game. இப்போ ஒரு கேம் நீ தோத்துட்டு என்ன ஆகும்? அவன் உன்னை விட மேல போயிடுவான். He is a potential competitor for you. You are giving him an opportunity to go ahead of you. ஆல்ரெடி 4 டீம் பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது யூ கேனாட் ஸ்லிப் அவுட் ஒன்லி ஒன் கேம். வெல் பிளேட் சென்னை சூப்பர் கிங்ஸ். மும்பை இந்தியன்ஸ் கேன் ஒன்லி பிளேம் themselves. Unfortunately, they have not used the resources well. Unfortunately, they are in the situation there only they can take accountability for where they are. The tournament is at least now officially over. People can understand that இனிமே அவங்க அச்சீவ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்எஸ்ஜியோட மண்டே ஆட போறாங்க. உடன் ஸ்பூன் ஃபைட்டு.
யார் வந்து ஒன்ஸ்போர்ட்ல வரப்போறாங்கன்றதுக்கான ஃபைட் அது. ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கேன் கியர் அப் டு மேக் ஷூர் தே டோன்ட் வாண்ட் டு கிவ் தேர் ஃபேன்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அன் ஹியூமிலியேஷன் அப்படின்னு. வெல் பிளேடு சிஎஸ்கே, வெல் டன் ருச்சுராஜ் கெய்க்வாட் as a captain leading from the front, well done on the coaching and management staff. Hopefully they will keep their winning momentum going. We'll come back and do a double header ரிவ்யூ. பிஃபோர் தட் இப்ப விக்கி வந்து திருப்பி 98க்கு போயிட்டாருல, கரெக்டான எட்ஜ் கொடுத்தாருல 52-48ன்னு. இப்ப பாப்போம் டபுள் ஹெட்டர் சண்டே, டேஷிங் சண்டேல திருப்பி அந்த 99லயே இருக்காரா, இறங்கி வராரா அப்படின்னு பார்ப்போம். until we come back and do a double header review with your 98%, sorry 99% accurate Blast Vignesh. Thanks a lot and bye bye.